முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் உள்ள கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான பேருந்துகள், கர்நாடக வங்கி கிளைகள் மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் உடைமைகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. காவேரியில் வரும் 20ஆம் தேதி வரை கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த கன்னடர்கள் அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்களில் இறங்கினர். தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. தமிழர்களின் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. எனினும் தமிழகத்தில் உள்ள கன்னட மொழி பேசும் மக்கள் மற்றும் அவர்களது உடைமைகளுக்கு எதிராக எந்த ஒரு சம்பவமும் நிகழாமல் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் உள்ள கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான பேருந்துகள், கர்நாடக வங்கி கிளைகள் மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் உடைமைகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கர்நாடக வங்கிகள், ஹோட்டல்கள், ஏடிஎம் இயந்திரங்கள் என மொத்தம் 171 இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் கர்நாடக பேருந்துகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கும்பகோணத்தில் இருந்து மைசூருக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகள் அரசு போக்குவரத்து பணிமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கும்பகோணத்தில் உள்ள கர்நாடக வங்கி கிளைக்கும் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.